வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். சென்செக்ஸ் 1690 புள்ளிகள் சரிஞ்சு 73,583 புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. நிப்டி 486 புள்ளிகள் சரிஞ்சு 22,819 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம நாகப்பன் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன் வெங்கடேஷ். சிச்சுவேஷன் பெட்டர் ஆகிற மாதிரி ஆயிட்டு திரும்ப மோசமாயிடுச்சு. ஆமா சார், அதுவும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு பீதி கிளம்பிடுது சார். நான் அடுத்த 2 நாள் சந்தை லீவு, என்ன ஆகுமோ அப்படின்னு வேற இருக்கு. இன்னைக்கு வேற கடுமையான சரிவு ஏற்பட்டிருக்கு சார். இது பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லாம சார்? ஐ திங்க் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். பட் இன்னமும் கூட நமக்கு அந்த சென்ற ஆண்டு தொட்ட லோ, அதற்கு முந்தைய ஆண்டு தொட்ட லோ இன்னும் வயலேட் பண்ணல. அதனால நமக்கு பிளாக் ஃப்ரைடேன்னு முழுக்க நெகட்டிவா பேரிஷ் ட்ரெண்ட் நோக்கி போயிருச்சுன்னு சொல்ல முடியாது. புல்லிஷ் ட்ரெண்டினுடைய முழு கரெக்ஷன் முடிந்து பாட்டம் கிட்ட தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. இது கட்டாயி, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா போர் துவங்கிய பிறகு கடந்த 4 அல்லது 5 வாரங்கள், 4 வாரம் நினைக்கிறேன் இல்லையா, 4 வாரமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த வார கடைசி நாள் என்று பாத்தீங்கன்னா அல்லது விடுமுறைக்கு முந்தைய நாள் பாத்தீங்கன்னா சந்தை இறங்கிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இது பொசிஷன் அன்வைண்டிங், ஒரு ரிஸ்க குறைச்சிக்கிறதுக்கு பண்றதுதான் பாக்குறதான் நான் பாக்குறேன். சில ஊடகங்கள்ல என்னென்னவோ எழுதுறோம், ப்ராஃபிட் புக்கிங் எழுதியிருக்காங்க. இந்த லெவல்ல யார் வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் காலகட்டத்தில் வாங்கினதுல இப்ப ப்ராஃபிட் புக் பண்றாங்களா, இல்ல திங்களன்று வாங்கி இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்றாங்களா எனக்கு தெரியல. பட் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பேசிக் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நோபடி வாண்ட்ஸ் டு ஹோல்ட் ஆன் டு லாங் பொசிஷன்ஸ். ரொம்ப பெரிய அளவுல ஒரு புல்லிஷ் இது எடுக்கிற அளவுக்கு ஒரு விடுமுறை காலகட்டத்துல இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 பங்குகள் மட்டும் தான் சென்செக்ஸ்ல ஏறி இருக்கு. அதே மாதிரி நிப்டியிலுமே பாத்தீங்கன்னா மொத்தமா ஏறி இருக்க பங்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 பங்குகள். இந்த 6 பங்குகள்ல 2 தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்தது, விப்ரோ, டிசிஎஸ்எம். மற்ற 2 பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்டர் சார்ந்தது 3 இருக்கு, ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா அண்ட் பவர் கிரிட். இதுல ஓஎன்ஜிசி 4% ஏறி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், அது அப்ஸ்ட்ரீம். க்ரூட் பிரைஸ் எப்பெல்லாம் ஏறுதோ அது ஏறிட்டு இருக்கிறத பாக்குறோம். கோல் பிரைஸ் ஆல்டர்னேட் எனர்ஜிங்கிறதுனால ஏறுது க்ரூட் பிரைஸ் ஏறும் பொழுது. அதே மாதிரி க்ரூட் பிரைஸ் இறங்கும் பொழுது இதெல்லாம் இறங்கிட்டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் ஏற ஆரம்பிக்கிறத பாக்குறோம். ஐஓசிஓ, இந்துஸ்தான் பெட்ரோலியம், அந்த மாதிரி இருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுடைய விலை பெரிய அளவுல இறங்கல. கொஞ்சம் இன்ஃபேக்ட் நடுவில் வர்த்தகத்துக்கு நடுவில் ஏறுனுச்சு, ஏறி அப்புறம் கொஞ்சம் இறங்கி இருக்கு. அது ஏங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பட் பிராடரா பாத்தீங்கன்னா நிச்சயமா இது ஒரு வீக்கெண்ட் கரெக்ஷன் அப்படிங்கிற அளவுல தான் இதை நம்ம பார்க்கணும். நீங்க அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எல்லாம் அன்றாடம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இப்படி இருக்கு, ஒரு நாள் அப்படி இருக்கு. அதனால இன்னைக்கு அட்வான்ஸ் 500, டிக்ளைன் 2800, 52 வீக் ஹை 17, லோ 730. அதை பத்தி இந்த இதுல அது இட் பிகம்ஸ் இன்சிக்னிபிகன்ட். ஏன்னா மேஜர் இது இருக்கு, செக்டார், எல்லா செக்டாரும் இறங்கி இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லா செக்டாரும் ஏறி இருக்குங்கிறதையும் பார்த்தோம். ஸோ நிச்சயமா இது ஒரு பேனிக் ரியாக்ஷன், அதனுடைய ஒரு ஃபாலோ அப்பா ஒரு மெச்சூர்ட் ரியாக்ஷன். ஐ கன்சிடர் திஸ் as a மெச்சூர்ட் ரியாக்ஷன். அவ்வளவுதான். ஒரு 2 நாளைக்கு இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்துருமோ அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சது சார். இப்ப திரும்பி நெகட்டிவ் இருக்கு. இது என்ன சிக்னல் சார் காட்டுது? போர்னுடைய நியூஸ்ல என்ன வருது? இது அடிப்படையில ஒருத்தர் போர் நிறுத்தம்னு சொன்னா அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கணும் மற்றவங்களுக்கு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்ல. அவர் நான் போரோ இல்ல தாக்குதல்களையோ அல்லது எதையாவது ஒண்ணு நிறுத்துறேன், இப்போதைக்கு தற்காலிகமாக இதை தள்ளி போடுறேன் அல்லது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னா அவரை நம்புறதுக்கு இன்னைக்கு அந்த மற்ற நாடுகளோ மற்ற அரசுகளோ அல்லது யாருமே தயாராக இல்லை. அதனாலதான் இப்ப அவர் என்ன பாசிட்டிவா சொன்னாலுமே அது எடுபடாமல் இருக்கு அப்படிங்கறத தான் பாக்குறேன். இது கன்ஃபார்ம்டா நிக்கணும்னா ஒன்னு லாஜிக்கல் எண்டுக்கு போகணும், அல்லது நிஜமாவே மன்னிப்பு கேட்டு சமாதான உடன்படிக்கைங்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இல்லைன்னா ஈரான் இது விடுறதா இருக்க மாதிரி தெரியல எனக்கு. அதே மாதிரி இஸ்ரேலும் இது விடுற மாதிரி தெரியல. பட் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு கட்டத்துல கையிருப்பெல்லாம் குறைஞ்சு போகும், பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். நமக்கு போரில் இல்லாத நமக்கே இவ்வளவு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுங்கிறத பார்க்கும் பொழுது போரில் இருக்கக்கூடிய நாடுகள், அதுல இவங்க எல்லாம் இது அமெரிக்காலாம் ஒன்னும் பெரிய வளமான ட்ரெஷரி நாடே திவால் ஆயிடுச்சுன்னு போன வருஷம் சொல்லிட்டாங்க. அவங்க அந்த லெவல்ல இருக்க நாடு தான் அது. ஒட்டுமொத்த வளர்ச்சி பல ஆண்டுகள் இருந்ததன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை அதெல்லாம் ஒரு ரொபஸ்ட் ஒரு பிக்சரை காட்டுது அப்படிங்கறத தவிர அது அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அதனால இது நிச்சயமாக கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருக்கோம். மார்க்கெட் அதற்கு தக்க தன்னை தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. அந்த ரிஸ்க் கிட்ட அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். இன்னொரு 10 நாளைக்கு நாங்க ஈரானுடைய மின் உற்பத்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்துமே கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அது அவர் சொல்றதை இன்னைக்கு நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்ல.
இன்ஃபேக்ட் அரபு நாடுகள் உட்பட அவர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, அமெரிக்கா எடுத்த காரியத்தை முடித்துட்டு அவர்கள் ஆரம்பித்தது, நாங்க ஆரம்பிச்சது இல்ல. ஆனால் இதுல பாதிக்கப்பட்டிருப்பது நாங்க பெரிய அளவுல. எங்கள் மீது தாக்குதல்கள் உள்ளாயிருக்குது, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். சோ நீங்க இன்னைக்கு வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து முக்கியமான ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செய்தித்தாள்ல இன்று வெள்ளி என்று இந்த அதிகாலை நேரம் வெளியாகக்கூடிய பேப்பர்ல பாத்தீங்கன்னா வந்திருக்க செய்தி என்னன்னா, அரபு நாடுகள் கொஞ்சம் கவலையில, பயத்துல, அதாவது அவர்கள் வந்து நீ எடுத்தது நீ பினிஷ் இட் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்க, இல்லைன்னா எங்களை இன்னும் கூட பெரிய அளவுல பாதிக்கும். ஏன்னா ஈரான் இவர்கள் மீது அதிக கோபம் கொண்டு மேலும் பல தாக்குதல்களை நடத்தலாம், அப்படி ஈரானுடைய தலைமை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கதாக, கவலை இருப்பதாக தெரிகிறது. சோ அல்லது அவர்கள் போராட வேண்டும், இப்படிதான் அமெரிக்கா தன்னுடைய போரை மற்றவர்களுடைய போரா மாட்டி விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை பத்தி பேசப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப ஒரு கவலைக்கக்கூடிய விஷயம். ஆனால் போர் தானாக முடிவுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு நாட்கள் வந்து கையிருப்பு குறைய 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 பாசிட்டிவ் நோட்டுன்னு சொல்லணும்னா நான் என்ன சொல்லலாம்னா, இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் அதனுடைய சீஃப், அதனுடைய முக்கியமான சீஃப் லெப்டினன்ட் ஜெனரல், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயால் ஜமீர்னு போட்டிருக்கு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இதே போக்குல போனுச்சுன்னா, ஏன்னா ஆட் பற்றாக்குறை இருக்காங்க, மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கு பெரிய அளவுல, அது அதிகரிச்சுக்கிட்டே போகுது, வார் அதிகரிக்க நபர்கள் இறக்குறாங்க, எங்களுக்கு ஆட்கள் பத்தல, புதுசா ட்ரைனிங் பண்ணணும், அதுக்குள்ள சட்டத்திட்டங்கள் கட்டாய ராணுவம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்ப எல்லாருமே எமர்ஜென்சி சிச்சுவேஷன், அது மாதிரி அவர் சொல்லாத ஒரு விஷயம், தளவாடங்களும் இப்ப குறைஞ்சிருக்கும். சோ அதாவது தாக்குதலுக்கு தேவையான விஷயங்களும் குறைஞ்சிருக்கும் சார். சோ அதனால வந்து இதே போக்குல போனா கொலாப்ஸ் இன் ஆன் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவங்களுடைய மிலிட்டரி கொலாப்ஸ் இன் ஆன் இட் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படிங்கும் பொழுது இது ஒரு ஓப்பன் அட்மிஷன். இந்த செய்தி உண்மையாக இருந்தால், இது வந்து ரொம்ப பாப்புலர் மீடியாஸ்ல தான் வந்திருக்கு, சோசியல் மீடியாஸ்ல இல்ல, பாப்புலர் மீடியாஸ்ல வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கொஞ்சம் அவங்களுக்கு இது நெகட்டிவான செய்தியாக இருந்தாலும், போரை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்குது. அப்படிங்கும் பொழுது மேற்கொண்டு செலவு பண்ண முடியாது, மேற்கொண்டு ஆட்கள் கொண்டு வர முடியாது, மேற்கொண்டு தளவாடங்கள் உடனடியாக உற்பத்தி பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது போர் தானாவே நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்கோர்ஸ் ஈரானும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல. ஏன்னா ஈரான் என்ன நினைக்கலாம்னா, நான் சும்மா இருந்தேன், என்ன நீங்க தான் வந்து செஞ்சீங்க, நான் ஏன் இப்ப விட்டுக் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டாண்டா இருக்கு. இப்போ ஒரு ட்ரம்ப் என்ன சொன்னாலும் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்வதாக இல்லை என்பதுதான் நமக்கு பொதுவெளியில் கிடைக்கக்கூடிய செய்தி. நாங்கள் இதற்கும் தயாராக இல்லை, சமாதானத்திற்கு நாங்க ஸ்ட்ராங்கான வலுவான நிலையில இருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரைட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அதுல வருமானம் வேற வருது, அதையே நாங்க இழக்கணும் அப்படின்னு இப்ப அவங்க சும்மா இருந்தவங்களை சீண்டி விட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு. திறந்திருந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து மூட வச்சு பார்த்த திறக்கிறதுக்காக திரும்ப அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமா ஆமா சார், இன்னைக்கு வந்து தங்கம் வெள்ளி அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கு? எம்சிஎக்ஸ் சந்தையில தங்கம் வெள்ளியினுடைய விலை 1.5% இருந்து 2% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி காப்பர் ஜிங்க் உடைய விலையும் அதிகரிச்சிருக்கு 1% கிட்ட. க்ரூட் ஆயில் பிரைஸ் கூட அதிகரிச்சிருக்கு. பட் அதெல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு ஏற்றமா தான் பாக்குறேன். அந்த ஏற்றத்தின் ஒரு பகுதியா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல க்ரூட் வந்து $96.5, பிரெண்ட் வந்து $110 அப்படின்னு 2.5% அதிகரிச்சிருக்கு. மீண்டும் அந்த ஒரு உச்சத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஹீட்டிங் ஆயில் 2%, கேசோலின் 2%, நேச்சுரல் கேஸ் 4%, இப்படி ஒட்டுமொத்த எரிபொருட்களுடைய விலையும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் கோலுடைய விலை $139 இருந்தது, இப்ப $142. இன்னைக்கு மட்டும் 138 இருந்தது, இன்னைக்கு மட்டும் $4.5 அதிகரிச்சிருக்கு, 3.5% அதிகரிச்சிருக்கு. ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதனுடைய விலையும் அதிகரிப்பதை பார்க்கிறோம். இந்தியன் க்ரூட் பேஸ்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்ச் மாசத்தினுடைய சராசரி விலை 123, பிப்ரவரியில 69, ஜனவரியில 63, டிசம்பர்ல 62 டிசம்பர்ல இருந்தது. இப்ப 123, 2 மடங்கு ஆயிருக்கு 2 மாதங்களில். இன்ஃபேக்ட் பிப்ரவரியில இருந்ததை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிருக்கு நேற்றைய விலை அப்படின்னு பார்த்தா. எப்படின்னா நேற்றைய பிபிஎஸ்சியினுடைய பப்ளிகேஷன் அவங்களுடைய இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா நேற்றைய க்ரூட் ஆயில் இந்தியன் பேஸ்கெட்டினுடைய விலை நேற்றில் 24ஆம் தேதி, மார்ச் 24ஆம் தேதி என்று சராசரியாக $147.24, $147 பாத்துக்கீங்க. $62, $63 ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இருந்தது. இப்ப $147. இந்த ஓரிரு மாதங்களில் 2 மடங்குக்கு மேல் அதிகரிச்சிருக்கு, இன்னும் 2.5 மடங்கு. இது நிச்சயமாக நம்முடைய பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய டென்ட் விளைவிக்கும். பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும், ட்ரேட் டெபிசிட்டும் அதிகரிக்கும். அதனுடைய தாக்கம் இன்னைக்கு அமெரிக்க டாலர்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப ஆல் டைம் ஹை அமெரிக்க டாலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல இப்போ ஏப்ரல் மாத ஒப்பந்தம், ஏன்னா மார்ச் மாத ஒப்பந்தம் முதிர்வடைஞ்சிருச்சு. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா $95.06. இன்னைக்கு மட்டும் 77 பைசா அதிகரிச்சிருக்கு இந்த டாலர். அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் ஏப்ரல் மாத ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டோம்னா $126.56, 7 பைசா
அதிகரிச்சிருக்கு. யூரோ ஸ்லைட்டா ஒரு 2 பைசா வீக்கன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஜாப்பனீஸ் எண்ல பெரிய மாற்றம் இல்லை. பட் டாலருடைய மதிப்பு இப்படி கணிசமா உயர்ந்திருக்கு. இதனுடைய சர்வதேச சந்தையிலுமே $100 மேல அதிகரிச்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 முக்கியமான கரன்சிகளுக்கு நிகரான அந்த டாலர் இண்டெக்ஸ் 100 தாண்டி இருக்கு. பட் இந்த அளவுக்கு அதிகரிக்கல. இங்க வந்து கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு 0.82% அதிகரிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு அப்படிங்கறதையும் பாக்குறோம். சோ இந்த டாலருடைய மதிப்பு உயர்வது அல்லது இன்ஃபேக்ட் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதா தான் அது ரெண்டுமே இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கிறதும் இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை குறிப்பாக இந்தியன் க்ரூட் பேஸ்கெட், ஏன்னா அது வந்து ஓமன் தவர் அந்த கிரேட், அதுதான் மேஜரா 78% இருக்குது. அதுதான் அது விலை அதிகரிச்சிருப்பதும் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து அரசாங்கம் சில நடவடிக்கைகளை அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா சார், இந்த பெட்ரோல் டீசலுக்கான அந்த வரியை வந்து டியூட்டிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஆமா. ஆனா இது வந்து தேர்தலுக்காகவா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டா ஆடியன்ஸ் கோச்சுக்கிறாங்க சார், அரசியல் பேசாதீங்கன்னு. அதனால காரணத்தை சொல்லிருங்க. நீங்க இம்பர்ஃபெக்ட் ஷோ ரெகுலர்ல அது பேசலாம். பட் இங்க வந்து அதனுடைய பொருளாதார தாக்கம் அல்லது அதனுடைய நிறுவனங்கள் மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏற்றுமதி தீர்வை அதை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதே சமயத்துல உள்ளூர்ல விலையை குறைச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி உள்ளூர்ல அதற்கான எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் டீசல் மீதான ஏற்றுமதி தீர்வை வந்து ₹21.50 அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎஃப் சொல்லக்கூடிய ஏர் டர்பைன் ஃபியூல் அதன் மீது ₹29.50. இது ரெண்டுமே கணிசமான ஏற்றம். இந்த தகவல் வெளிவந்த பிறகு இந்த ரிஃபைனிங் செக்டார்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஆயில் ரிஃபைனரி பண்ணக்கூடிய, அவர்கள் தான் அந்த ஃபியூல் எக்ஸ்போர்ட் இதை பண்ணக்கூடிய மெயினா அதுல வந்து பண்ணக்கூடியவர்கள். அந்த நிறுவனங்கள் அதை பாத்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியமா இருக்கட்டும், எம்ஆர்பிஎல் இருக்கட்டும், இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு வணிகத்துக்கிடையே 6% வரைக்கும் வீழ்ச்சியை சந்தித்தது. முடிவடையும் போது கூட 4-5% இறக்கத்துல தான், இந்த பங்கினுடைய விலை இறக்கத்துல தான் வந்து பண்ணிருக்கு. பட் அரசாங்கம் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போர்ட் டியூட்டி லெவி பெட்ரோல் டீசல்ல போட்டிருக்கிறதுனால உள்ளூர்ல அவைலபிலிட்டியை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம். ஏன்னா உள்ளூருக்கானது ஏற்றுமதி ஆகாமல், அதை தடை விதிக்காமல் இந்த மாதிரி மறைமுகமாக அதே மீறி ஏற்றுமதி செய்தால் அரசுக்கு வருமானம், அதுக்குள்ள நீங்க இங்க உள்ள விட்டீங்கன்னா வந்து உள்ளூர் அவைலபிலிட்டி கூடும் அப்படிங்கிறது அவர்களுடைய கணக்காக தெரிகிறது. இது என்ன காரணம்னா, நீங்க சொல்றீங்க அவங்களுடைய பட்ஜெட்டரி டெபிசிட் வந்து அதிகமாகும் பொழுது இந்த மாதிரியே ஒருவேளை இதையும் மீறி ஏற்றுமதி செய்தால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த டெபிசிட்டையாவது ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அது பயன்படலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ பெட்ரோலை பொருட்களுடைய விலையை உள்ளூர்ல குறைச்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல, 1 லட்சம் கோடியிலிருந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ரெவென்யூ ஷார்ட் ஃபால் இருக்குன்னு சொல்றாங்க அரசாங்கத்திற்கு. இப்ப அந்த மாதிரி ரெவென்யூ ஷார்ட் ஃபால் இருக்கும் பொழுது அதை ஈடுகட்டாவிட்டால் மூலதன செலவுகள் கணிசமாக குறையும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது கூட தற்காலிகமாக தள்ளி போட்டால் கூட பின்னால நம்ம பண்ணிக்கலாம். பட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங்ஸும் குறைஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பணம் இருக்காது கையில. சோ அதனால இந்த சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அது அதே சமயத்துல உள்ளூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதனால ஏற்றுமதி மீதான அந்த தீர்வையை இது ஒரே இதுல 3 விதமான பலன்கள்னு சொல்லலாம். பிஸ்கல் டெபிசிட்டை சரி செய்வதற்கு ஒரு முயற்சியா எடுத்துக்கலாம். ஒருவேளை ஏற்றுமதி செய்தால் ஏற்றுமதி செய்வதை டிஸ்இன்சென்டிவைஸ் பண்றதாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயத்துல உள்ளூர் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற ஆங்கிள் இது பண்ணிருக்காங்க. இதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதே சமயத்துல எக்ஸைஸ் டியூட்டி ஆன் பெட்ரோல் உள்ளூர் விற்பனையில டீசல் இதெல்லாம் ₹10 ஒரு லிட்டருக்கு குறைச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு இதுக்கு மாறும். ₹13 3 குறைச்சிருக்காங்க. டீசல்ல வந்து ₹10 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி இது பண்ணிருக்கத. சோ ஆனா இது வந்து பெட்ரோலுடைய விலையில எதிரொலிக்குமா சார்? எதிரொலிக்கணும். அதனாலதான் இதை பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, இதை பண்ணலைன்னா இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்துஸ்தான் பெட்ரோலியம், பிபிசிஎல், ஐஓசி இந்த நிறுவனங்களுடைய லாபம் பெரிய அளவில் அடிபடும். லாபம் பெரிய அளவில் அடிபடுறதுல நஷ்டத்துக்கு வழியை வகுக்கும். ஏன்னா கணிசமான ஏற்றம் இல்லையா, 2 மடங்கு இருக்கு கச்சா எண்ணெயுடைய விலை அவர்கள் எதிர்பார்த்ததை விட. அப்ப நஷ்டம் வரும். அப்ப அந்த நஷ்டத்தை சமாளிக்க வேண்டியதும் திரும்ப பெரும்பாலும் அது பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கிறதுனால அரசின் தலையில தான் வந்து விழுகும். அரசுனா பொதுமக்கள் தலையில தான் வந்து விழுகும். சோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து பெரிய அளவுல நஷ்டம் வரக்கூடாது, நஷ்டத்தை சரி கட்டுவது, ஈடுகட்டுவது இல்ல. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியமோ, பிபிசிஎலோ, ஐஓசியோ பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை ஏற்றுவாங்க இந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கு. அப்படி ஏத்துனா அந்த சுமை மக்கள் மேல விழுகும். எப்படி பார்த்தாலும் இந்த சுமை மக்கள் மேல விழ போறதுனால அதை சரி செய்வதற்கு பண்ணிருக்காங்க. அதனால வந்து இது பெட்ரோலிய விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் இல்ல. டு பி ஃபிராங்க், ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது வந்து அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இதற்கு மேல் விலையை ஏற்றாமல் இருப்பதற்கு எடுத்த முயற்சியாகத்தான் தெரிகிறது. ஏன்னா இந்த கச்சா எண்ணெயுடைய விலை 2 மடங்கு 2.5 மடங்கு ஆயிருக்கும் பொழுது அப்ப பெட்ரோலிய பொருட்களுடைய விலையும் அவர்கள் கணிசமாக ஏற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அவர்கள் வந்து நஷ்டம் அடையாமல் இருக்க முடியும், நஷ்டம் குறையும். அப்படி நடக்கக்கூடாது. அப்படி விலையை ஏற்றினா மக்கள் பாதிக்கப்படுவார்கள்ங்கிறதுனால
இப்ப இருக்க விலையில அல்லது அதை ஒட்டி கிட்டத்தட்ட ஏற்றினா கூட சின்ன சின்ன ஏற்றங்களோடு தான் இருக்க வேண்டும்ங்கிறதுனால அதை சரி செய்வதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேனே தவிர இந்த 10 ரூபா குறைச்சதுனால நமக்கு உடனே எங்க பெட்ரோலிய பொருட்களுடைய விலை 10 ரூபா குறையும் தான் நான் நினைக்கல. 10 ரூபா ஏறாம இருக்கும்னு நான் நம்புறேன். அது நம்பிக்கை போயிட்டு போகாமல் இருக்க வேண்டும். போக போக பார்க்கலாம். ஆனால் இதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் இப்ப சொன்ன HPCL, BPCL, IOC இதெல்லாம் வந்து இறங்கி இருந்த இந்த பங்குகளுடைய விலை இன்னைக்கு வணிகத்துக்கிடையே ஒரு ஏற்றத்தை கண்டது. கிட்டத்தட்ட 3-4% வரைக்கும் கூட ஏறினுச்சு. அப்கோர்ஸ் க்ளோசிங்ல மார்க்கெட் இறங்கணும்னு அதுவும் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அந்த ஏற்றம் நிக்கல. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா இந்த பங்குகளுடைய விலை இன்னும் கூட கணிசமான வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் என்பதுதான் உண்மை. ஓரளவுக்கு அவருடைய இது ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், வேற ஏதாவது சிறப்பு தகவல் இருக்கா சார் இன்னைக்கு சந்தையில? 2 இருக்கு. அதுல 2வது ரொம்ப சிறப்பான தகவல். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னால முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வெள்ளியன்று மாலை மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள். இது சாதாரணமா வந்து யாரும் ரொம்ப பாக்குறது இல்லை. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இது கவனிக்க வேண்டியதாகிறது. நம்ம எப்போதுமே அதை பத்தி அப்பப்ப பேசிட்டு இருந்திருக்கோம். என்னன்னா வந்து அந்நிய செலாவணி கையிருப்பு, அது குறித்த புள்ளி விவரம், அது குறித்த புள்ளி விவரங்கள் இன்று வெளியிட இருக்கிறது அரசு. அதே மாதிரி டெபாசிட் குரோத், வங்கிகளில் வைப்பு நிதி வளர்ச்சி குறித்த புள்ளி விவரம், கடன் வளர்ச்சி, பேங்குடைய லோன் இருக்கு இல்லையா, அது குறித்த புள்ளி விவரங்கள். இது ரெண்டும் டெபாசிட் குரோத்தும் பேங்க் லோன் குரோத்தும் மார்ச் 15 அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம். அதே மாதிரி வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மார்ச் 20ஆம் தேதி அன்றைக்கு உள்ள அளவு. ஓகே, சோ அது மார்ச் 15, இது மார்ச் 20, அந்த அன்னைக்கு உள்ளது இன்னைக்கு வெளியிடுவார்கள் அந்த தகவல். இது எல்லோரோடும் எதிர்பார்க்கப்படுகிறது. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அந்த தகவல் வெளியே இருக்கிறது. இப்போ இதுல முதல்ல லெஸ் இம்பார்ட்டன்டா சொல்லிடுறேன். வங்கியினுடைய லோன் குரோத் பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தைய வாரம் 14% இருந்தது, இப்ப 13.8% குறைஞ்சிருக்கு. கடன் வாங்குவது அந்த குறைஞ்சிருக்கு, அந்த வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. டெபாசிட் குரோத்தும் அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. 11.9% இருந்தது, 10.8% இருக்கு. அப்ப இந்த பணம் எல்லாம் ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்டோ வேற எங்கேயாவது தங்கம் சார்ந்த முதலீடு போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பார்க்கணும். அல்லது சேமிப்பு குறைவா இருக்கான்னு தெரியல. பட் இது ரொம்ப சிக்னிபிகண்டா இல்ல. பட் சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் $725 பில்லியன் அப்படிங்கிற ஒரு உச்சத்தை தொட்டுச்சு இல்லையா கொஞ்ச நாட்களுக்கு முன்பு. அது சென்ற வாரம், இதுக்கு முந்தைய மார்ச் 20க்கு முந்தைய வாரம் பார்த்தா $709 பில்லியன் குறைஞ்சது. இப்ப 700க்கு கீழே வந்திருக்கு. $698 பில்லியன், $698.35 பில்லியன் குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு மாதத்திற்குள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $25 பில்லியன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது ஸ்லைட்லி நெகட்டிவ் நியூஸ் நிச்சயமா. ஆனால் மார்ச் 20 விட ரொம்ப முக்கியமானது அடுத்து வரக்கூடிய மார்ச் 27 இன்றைக்குள்ள நியூஸ் அடுத்த வாரம் வரும்பொழுதுதான் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். பட் நமக்கு முன்பே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து எதிர்பாராத அளவு ரொம்ப வேகமா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு இல்லை. அந்நிய செலாவணி கையிருப்பு பெரிய அளவுல குறையலன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப வரக்கூடிய இந்த வாரங்கள்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கும் கூட நம்ம டாப் 5ல இருக்கும். அந்நிய செலாவணி கையிருப்பு, டாலர் கையிருப்புல பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல நம்ம டாப் 5ல இருக்கோம். அதனால அடுத்த ஒரு 11-12 மாதங்களுக்கான ஏற்றுமதி அதை நம்ம சமாளிக்கக்கூடிய பணம் நம்மகிட்ட இருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் தொடர்ந்து பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் தொடர்ந்தால் நிலைமை மாறும். ஏன்னா இந்த மாதம் குறிப்பாக இதனுடைய போக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் 146 மறந்துடக்கூடாது. டாலருடைய மதிப்பு 95 தாண்டி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இது இரண்டும் சேர்ந்து கொள்ள முன்பு சென்ற மாதம் அல்லது அதுக்கு முன்பு இருந்ததை விட 2.5 மடங்கு நமக்கு வந்து எல்லாமே தேவை ஏற்படும், பற்றாக்குறை அதிகரிக்கும் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கணும். சோ இது பின்னணியில நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப், நான் சொன்னேன் இல்லையா, நிஜமாவே சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா வந்து டாய்ச் பேங்க் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரஷர் இண்டெக்ஸ் ஒன்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த டாய்ச் பேங்க் என்னன்னா, இந்த பிரஷர் இண்டெக்ஸ் என்னன்னா, இது எதை மெஷர் பண்ணுதுன்னா, இது ரொம்ப வித்தியாசமான வினோதமான விஷயம். ட்ரம்ப் ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா அதை தொடர்ந்து சந்தையில் என்ன நடக்கிறது, அதற்கு பிறகு அவர் அதை வித்ட்ரா பண்ணும் பொழுது சந்தையில் என்ன நடக்கிறது, அது எவ்வளவு காலகட்டத்திற்கு அவர் அந்த பிரஷரை மெயின்டைன் பண்றாரு, எப்ப வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கதா அவர்கள் நம்புகிறார்கள், அல்லது அது இருக்கான்னு கண்டுபிடிக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில ஒரு ட்ரம்ப் அந்த பிரஷர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டூல் அதை வச்சிருக்காங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் வேரியஸ் பேராமீட்டர்ஸ், குறிப்பாக வந்து கடந்த ஓராண்டுல பணவீக்கம் எப்படி ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, S&P 500 அந்த குறியீடு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா, யூஎஸ் ட்ரெஷரி பில் ஈல்டு வந்து ஏறி இருக்கா இறங்கி இருக்கா எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் விட ட்ரம்ப்னுடைய அப்ரூவல் ரேட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்களை கேப்சர் பண்ணி அது பப்ளிக் சென்டிமெண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இதை வச்சு இப்படி பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த டேக் அவுட் ட்ரேட்னு ஒன்னு பேசணும் இல்லையா, ட்ரம்ப் அனௌன்சஸ் அண்ட் சிக்கன்ஸ் அவுட்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணாரு, அப்புறம் சிக்கன் அவுட் பண்ணிடுவாருன்னு ஒரு வேடிக்கையாக பேசப்படுகிறது. அவர் அனௌன்ஸ் பண்ண
பண்ண உடனே சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதற்கு பிறகு ஒரு சிக்கன் அவுட் ஆனோன்னு அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது ஏறதா இருக்கலாம், இறங்குறதா இருக்கலாம், ரெண்டுமே இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல. இதன் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கிறது. பொதுவாக அந்த இண்டெக்ஸ் வந்து 5 கிட்ட வரும்பொழுது ஒவ்வொரு முறை அது இதுவரைக்கும் 3 முறை அது 5 தொற்றிருக்கிறது, 5 தாண்டி இருக்கிறது, 5 அருகாமையில் வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்பொழுது அதற்கு பிறகு அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அதற்கு பிறகு அது இறங்கி இருக்கு. ஸ்ட்ரெஸ்னுடைய ஒரு பீக்குக்கு உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இறங்கி இருக்கு. அப்படின்னா வந்து அதுக்கு முன்பு நடந்ததற்கு நேர்மாறாக சந்தை நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அது டாலரா இருக்கட்டும் எல்லாமே ஓகே பங்கு சந்தையா இருக்கட்டும். அது வந்து இப்போ முதல் முறையாக அந்த இது வந்து 10 தாண்டி இருக்கு. அந்த போர் தொடங்கிய பிறகு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ட்ரம்புக்கா இருக்கலாம், அமெரிக்காவுக்கா இருக்கலாம், சர்வதேச பங்கு சந்தைகளுக்கா இருக்கலாம், கரன்சி மார்க்கெட்டுக்கா இருக்கலாம். டென்ஷன் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது பொதுவாக முடிவுகள் விரைவில் மாற்றப்பட்டு சமாதானம் ஏற்பட்டு எல்லாமே மாறுறத, இது கம்ப்ளீட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறத பார்த்திருக்கோம். இது இந்த கடந்த 3 பேட்டர்ன் ஏப்ரல் 2025 இந்த மாதிரி நடந்திருக்கு, ஜூலை ஆகஸ்ட்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, அதற்கு பிறகு ஜனவரியில ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி இப்ப இது நடந்ததுன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நம்பப்படுகிறது. அது மாதிரி நடந்ததுன்னா திங்கள் சந்தைக்குள் அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நமக்கு நல்லது. திங்கள் அன்று அடுத்த வாரம் கொஞ்சம் பெட்டரான வாரமா இருக்கும். பட் அப்கோர்ஸ் அடுத்த வாரமே ஒரு ஷார்ட் அண்ட் வீக் தான். ஏன்னா 31ஆம் தேதி அன்று பங்குச்சந்தை விடுமுறை. அதற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வாரத்துல பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே, அதற்கான ஒரு விடுமுறையும் இருக்குது. இந்த மாதிரி விடுமுறைகள் இருக்கிறதுனால வாரத்துல எல்லா நாளுமே பங்குச்சந்தை இருக்காது. சோ மிக மிக முதலீட்டாளர்கள் கவனமா இருக்க வேண்டிய வாரங்களை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். சார் நன்றி சார். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம் சார். தொடர்ந்து நாளைக்கு கமெண்ட் ஷோல சந்திப்போம் சார். நிச்சயம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.